ஹாய் வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கிழங்கு இருந்தால் போதுங்க, சூப்பரான இந்த பாயாசம் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி நான் என்ன கிழங்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை ஒன்று எடுத்து சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் முந்திரி பருப்பு, பாதாம் இது ரெண்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது ஓரளவுக்கு செவந்ததும் திராட்சை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது மூணையும் நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ இதை வந்து இந்த நட்ஸை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதே நெய்யில் துருவி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நம்ம இந்த பொட்டேட்டோவை நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான், நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். காய வச்ச பாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை பால் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரியும் சேர்க்கலாம். நீங்கள் கிழங்க வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே கடாயில் பால் ஊற்றி பால் நல்லா கொதிக்கும் போது அதில் கிழங்கு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனுங்க. இதில் வந்து நான் 3 சேர்க்குறேன். இதுவே நல்லா இனிப்பாக இருந்தது. உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையே கூட்டவோ குறைவோ போட்டுக்கோங்க. கூடவே ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட பாயாசமெல்லாம் நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரே கிழங்கு இருந்தால் போதும், ரொம்பவே சீக்கிரமாக டேஸ்டியாக செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள்.